தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களோடும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் நாம் தியானிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தவராய் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு நீதியும் சத்தியமும் உண்மையும் போதித்து நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாற்றி நம் மனம் திரும்புதலின் மூலமாக நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் செய்யாதபடி இருக்க அவர் நமக்கு கட்டளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியுமா என்றால் அது அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே மாத்திரம் நாம் அதை பெற முடியும். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக நித்தியமாக அவரோடு நாம் சஞ்சரித்து வாழ்வதற்காக தேவனோடு நாம் ஒன்றிணைந்து வாழ்வதற்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையில் சிந்தி பாடுகளை ஏற்று நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நம்முடைய அனைத்து மாம்சமான கிரியைகளையும் அவர் சிலுவையில் ஆணியடித்தார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க ஒரே ஒரு முறை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய தூய இரத்தத்தினாலே ஜீவ பலியாக தேவனிடத்தில் நம்மை ஒப்புரவாக்க தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சாந்தமாக நம்மீது அவர் கொண்ட அன்பினாலே தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த சந்தோஷத்திற்காக தேவன் அவரை அழைத்து அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நமக்குள்ளாக ஜீவிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவருடைய சிலுவையின் மரணத்திலே நம்முடைய மாம்சமான அனைத்து கிரியைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சரீரங்களை அவர் சிலுவையில் அறைந்தார். அவர் முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தேவனுக்கு ஜீவ பலியாக பரிசுத்த பலியாக தேவன் அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக தேவ ஆவியாலே உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மை சிலுவையில் அறைந்தவர்களாக நாம் அதை விசுவாசிக்கும் பொழுதும் நாம் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிக்கையிடும் பொழுதும் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டு பண்ணினார். அதுவே மகா பெரிய மேன்மையும் நம்மீது அவர் கொண்ட ஐஸ்வர்யமான இரக்கமுமாயிருக்கிறது. அவர் அதோடு மட்டுமல்ல, நம்மையும் உயிர்ப்பித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து இயேசுவோடு அவர் அமரச் செய்கிறார். நமக்கு அவர் உறுதுணையாக நின்று நீடிய பொறுமையோடு அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அடையச் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தில் இரக்கமுள்ளவராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார்.
லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெய்வ பயம் உள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக, அதன் மீது உறுதியாக பற்றுள்ளவர்களாக நாம் தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது சத்தியத்திலும் நேர்மையிலும் நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, அனைத்து விதமான இன்னல்கள், இக்கட்டுகள், அனைத்து விதமான கஷ்டங்களிலும் நாம் அமைதியாகவும் பிறருக்கு விரோதமாக எந்த ஒரு தீவினை ஆற்றாத வண்ணம் தேவன் அனைத்திற்கும் பதில் தருவார் என்று நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு நாம் பயந்து அதை நாம் கடைப்பிடித்து நடக்கும் பொழுது நாம் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோபுவின் வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது அவன் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய ஆஸ்திகள் முழுமையாக இழந்தவனாக, சரீர பலன் அற்றவனாக, முழுமையாக அவன் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது தேவன் அவனை கண்ணோக்கினார். அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுதும் தேவனை மறுதலியாமல் என் தேவன் என்னை பாதுகாப்பார் என்று அவன் விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அவனுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் போதும் யோபு தேவன் மீது பற்று கொண்டவராக தேவனை மறுதலியாமல் பொறுமையோடு காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பொறுமைக்கு அவர் பாத்திரவானாக, பாக்கியவானாக மாற்றப்பட்டார். கர்த்தருடைய செயலின் முடிவு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களாக கர்த்தர் அவனுடைய வாழ்வை செழிக்கச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நீடிய பொறுமை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியில் நடந்து நாம் நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி பாவமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை நாம் முழுமையாக மாற்றி அவர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் அவர்கள் மறந்து அதை விட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற தம்மை முழுமையாக அர்ப்பணித்து மனம் திரும்பும் பொழுது, அந்த பாவத்தை விட்டு அவர்கள் வெளிவரும் பொழுது அவர்கள் தேவனுடைய சித்தத்திலே நடத்தப்படுகிறவர்களாக மாற்றப்படும் பொழுது அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு என்று வார்த்தை சொல்கிறது. அந்த ஜீவனுள்ள தேவன் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நம்மை எவ்வாறு அவர் ஜெனிப்பித்தாரோ அதுபோல மற்றவர்களும் அந்த உயிர்த்தெழுதலை காணத்தக்கதாக நாம் தேவ சித்தத்தை செய்வோம். மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தாரே. அவருக்காக நாம் தேவ சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக மாறுவோம். ஆத்தும ஆதாயம் செய்வோம்.
1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அவர் தெரிந்து கொண்டார், நமக்காக அவர் வந்தார், இந்த உலகத்திலே அவர் பாடுகளை ஏற்றார், நம்மீது இரக்கம் கொண்டவராக, மனது உருக்கம் கொண்டவராக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார், நம்மை மீட்டார். அவருடைய இரக்கம் பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் இரக்கம் பெற்றவர்களாக காணப்படும் பொழுது நாம் அந்த இரக்கத்தை எவ்வாறு காத்து கொள்ளும் பிள்ளைகளாகவும், எதற்காக காத்து கொள்ளும் பிள்ளைகளாகவும் காணப்பட வேண்டும்? யூதா 1:21 சொல்கிறது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது, தேவ அன்பு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய வழியில் நாம் நடப்போம், ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். நமக்குள்ளாக சத்தியத்தின் வசனங்கள், வார்த்தைகள் இருக்கும் பொழுது நம்முடைய பாதையும் சத்தியமும் நீதியும் நேர்மையும் உள்ள பாதையாக காணப்படுகிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே நாம் பெற்ற மீட்பை உணர்ந்து அந்த இரக்கத்திற்கு எந்த ஒரு தடங்களும் வராத வண்ணம் நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுடைய அன்பிலே நிலை நிற்கும் பொழுது, நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, பாவமான காரியங்களுக்கு நம்மை நாம் விலக்கி காத்து கொள்ளத்தக்கதாக தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்மை வழிநடத்தி நமக்கு உதவி செய்து நம்மை காத்து கொள்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. அவருடைய அன்பு நம்மை காத்து கொள்ளும். லூக்கா 6:36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூலோகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவரை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த இரக்க குணம் கொண்ட பிதாவானவரைப் போல நாமும் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் தேவன் கிரியை செய்யத்தக்கதாக நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை நாம் முழுமையாக நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்த, நமக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய அருள் நமக்குள்ளாக பிரதிபலிக்கத்தக்கதாக நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார். அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ரோமர் 9:15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் இரக்கமாயிருந்தாரா? ஆம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் தம்முடைய குமாரனை தந்து நம் மீது இரக்கம் பாராட்டினார். அந்த இரக்கத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், நாம் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டோம். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளாக காணப்படத்தக்கதாக அவருடைய சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்கும் பொழுது, உறுதியாக அசைவில்லாமல் அவருடைய இரக்கத்தை மற்றவர்கள் மீது நாம் பிரதிபலிக்கும் பொழுது, அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக காணப்படும் பிதா நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் எனக்குள்ளாக அவர் ஜீவனாக இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நாம் இயேசுவை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளாக நடப்பிக்கும் பொழுது, அவருடைய அருள் நம் மீதாக பொழியும் பொழுது, நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய சரீரங்களை அவருக்காக முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். அவருடைய இந்த ஆலயமான சரீரத்தை அவருக்காக நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. ரோமர் 12 அதிகாரம் 8 வசனம், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஏற்ற பாத்திரமாக கரைத்திரையற்றவர்களாக காணப்பட ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் அன்போடும் ஒரு மனதோடும் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக, நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக, நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக காணப்படத்தக்கதாக நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நாம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுப்போம். இரக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமான இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். நம்மை அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.